எங்களுடைய நிலத்தை பிடுங்கி எங்களுடைய விவசாய நிலங்களை பறித்து எங்களுடைய வீடுகளை இடித்து எங்கள் மசூதிகளை இடித்து எங்கள் கோயில்களை இடித்து எங்கள் சர்ச்சுகளை இடித்து பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவுகிறான். அதற்கு ஒரே சாட்சி இந்த ஓசூர் மாநகரம். சிப்காட் விரிவாக்கம் 1, சிப்காட் விரிவாக்கம் 2, சிப்காட் விரிவாக்கம் 3 என்று விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். இங்கே என் தம்பி மாரிமுத்தின் பெயரை நான் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? மாரிமுத்து 10ஓடு இது ஒன்று 10ஓடு என்று பேச்சாளர் மட்டுமல்ல, என் தமிழ் சமூகத்தின் உறுதிக்காக தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் தமிழர்களை தமிழக வந்து வாழ்கிற ஒரு முழுநேர பணியாளன். அந்த என் சகோதரனுக்கு நான் வாய்ப்பு தந்தால் 2 மணி நேரம் என் தமிழ் சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுகிறது, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை எப்படி பறிக்கப்படுகிறது. ஒசூரில் இருக்கிற டாடா நிறுவனத்திலிருந்து டைட்டான் நிறுவனம் வரையிலும், அசோக் லேலண்ட் நிறுவனத்திலிருந்து மோட்டார் உரிமையாளம் தயாரிக்கும் நிறுவனம் வரையிலும் இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு வட இந்திய கும்பல்களால் என் தமிழ் மண் நிரப்பப்படுகிறது. இந்த மண்ணின் பூர்வீக மக்களாக இருக்கிற தமிழர்கள் நாங்கள் வெளியேற்றப்படுகிறோம். இன்றைக்கு சினிமா நடிகர்களுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கும், கட் அவுட் வைப்பதற்கும், முன்சோ சாப்பிடுவதற்கும், மொட்டை அடித்துக் கொண்டு அவர்கள் பல 100 நாள் ஓட வேண்டும் என்பதற்காக அங்க பிரச்சனை செய்வதற்கும் என் தமிழர்கள் மூலச்சலவை செய்யப்பட்டிருக்கிறான்.